எல்லாம் நல்லபடியா நடக்கும்யா. அது சரியா? ஒரே இடத்துல 2 பொண்ணையும் கொடுக்கறத நினைக்கும் போதுதான். அதுல என்ன தப்பு? ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள அக்கா தங்கச்சிய ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பிக்கு கொடுக்கறதுல ஒன்னும் தப்பே கிடையாது. அப்ப அது நல்ல குடும்பங்கிற. என் புரோக்கர் தொழில 1000 பொய் சொல்லலாம், ஆனா இதுவரைக்கும் என் நாக்கு ஒரு பொய் சொன்னது கிடையாது. அப்படியா? குடும்பம்னா அதான் என் குடும்பம். குனிஞ்ச தலை நிமிராத அடக்கமான அம்மா, ஆட்டி படைக்கிற அப்பா. அப்பா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அம்மாவுக்கு வேத வாக்கு. அப்பா தோல்ல தான் துண்டை போட்டுப்பாரு தவிர இடுப்புல கட்டி நான் பார்த்தது கிடையாது. யார்டாவ இந்த மீனாட்சி அம்மாளை எதிர்த்து பேசுறது? தங்கச்சியை கண்ணை காட்டிட்டு அக்கால கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னா நான் படுமா? இல்லம்மா, சாமி சத்தியமா நான் பொண்ணு பார்த்தது இவ இல்ல, இவ தங்கச்சியதான். நீ தாலி கட்டும் போது சந்தேகம் வரல, நீ முதல் ராத்திரி சந்தோஷமா கொண்டாடும் போது சந்தேகம் வரல, மறுவீடு போறதுக்குள்ள மச்சினி உறவு தேவைப்படுதா? மானங்கட்டவனே, நீ கட்டின தாலியை எடுத்து கொடுத்தவன்னா அதுக்கு ஒரு குந்தகம் வந்ததுன்னா நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். ஐயா அம்மா பரவாயில்லையே, வேலைக்காரனை கூட அம்மா ஐயான்னு கூப்பிடுறாங்களே. வெளியூர் ஐயா நீ? அது அவங்க புருஷன்யா, அவர் பேர் ஐயா சாமி. ஆனா மரியாதை இல்லாம அம்மா எப்போ அவங்கள ஐயான்னு கூப்பிடுவாங்க. மீனாட்சி அம்மாவுக்கும் ஐயாசாமிக்கும் 3 பிள்ளைங்க. அதுல மூத்த பிள்ளை பெரிய பாண்டி, வயசு 34. குத்தாலத்தில் தண்ணி இல்லன்னா வெறும் பாறை மட்டும்தான் பார்த்து படிக்கும். எங்க அம்மா மட்டும் இங்க இல்லன்னா எங்களுக்கு இறக்கி வையா. என்னது பதனியா? உன்ன தெரியுண்டி, கல்லதான பதனின்னு விக்கிற. சுண்ணாம்பு தடவுனா பதனி, இல்லன்னா கல்லு. தாலி கட்டினா பொண்டாட்டி, இல்லன்னா வப்பாட்டி. உனக்கு நான் எப்படி? நீ என் தம்பி தங்க பாண்டி பின்னாடி சுத்துறேன்னு தெரியும். ஏய் பாடி. தங்கபாண்டி 2வது பையன், வயசு 32. பையன் ரொம்ப யதார்த்தம். டேய் பிரதர், தாய் குலத்தை அடிச்சா நான் தட்டி கேப்பேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் புருஷன் தான் தண்ணி போட்டு நடிக்கிறானா? உனக்கு என்ன நடுவுல வேடிக்கை? வாயா. இப்ப அடி வாங்கினது கனவா நனவா? ஆயா வலிக்குது. நான் அடிச்சது கனவு, அந்த அம்மா என்ன அடிச்சது நனவு. அம்மா தங்கபாண்டி. யசோதா நீயா? யோ ஏயா கண்ட பொம்பளைங்க கிட்ட அடி வாங்குற? நான் வேணா இதமா புடிச்சு விடவா? ஓடி. அப்ப 3வது பையன் சின்ன பையனா? பையன் சின்ன பையன் இல்ல, பேர் தான் சின்ன பாண்டி. ஆனா ஆளு ஆண்டவா உனக்கு 1000 வேலை. அவன் விடலத்தாங்க ஒருத்தன் உன்னை கும்பிடுறான், ஆனா நான் வெடியே வச்சு கும்பிடுறேன். அந்த வெடி சத்தத்துக்காது என்ன கொஞ்சம் திரும்பி பாருப்பா. ஆமா, இது எந்த கம்பெனியோட அப்ளிகேஷன்? இது முஸ்லீம் கம்பெனிக்கான அப்ளிகேஷன். நியாயமா பார்த்தா மசூதியில வச்சு பாத்தியா போய் தான் அனுப்பணும். எனக்கு மசூதி கோயில் எல்லாம் ஒண்ணுதான். எப்படியோ வேலை கிடைச்சா சரி. உங்க கம்பெனில வேலை கிடைச்சா என் பிள்ளைக்கும் ஒரு வேலை வாங்கி தரணும். உங்க பையன் SLCல 7 வருஷம் ஃபெயில் இல்ல? ஆனா பையன் புத்திசாலி. நீங்க கும்பிடுங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா சாமி கிட்ட சொல்றேன்.
லேட்டா வடிக்குது உங்க பையன் மாதிரி. ஐயோ அம்மா, போற போல அடி நசுங்கிட போகுது. ஐயோ ஐயோ, ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எறிஞ்சிடுவான். என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? குடல குழப்புது. புரிஞ்சது இல்ல? உங்களை யார் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? விதி. நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன். சமயக்காரி சும்மா இருப்பாளா? சரதாம் போடி என்ன நாக்கு நீளுது? அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா. இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்னய்யா முணுமுணுக்கிற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா, அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. போங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுக்கிட்டே போய் தேடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவள் நான் நான் நான். எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். வா இப்படி. தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ண கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கிண்ணு இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச? கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஜமீனா? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு 2 புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதான். சரி சரி, வந்து மிளகார. என்னங்க சிரிக்குது? வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது. தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன மிளகார அடிக்க சொல்றேன். ஐயோ ஐயோ என்ன பாக்குறீங்க? ஒரு நல்ல வேலைக்காரிய வீட்டுல வைக்க முடியல. நம்ம வீட்டுல எந்த வேலைக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கிறாள்வோ. பசங்களுக்கும் கழுத வயசு ஆகி போச்சு. காலாகாலத்துல நல்ல மருமகளா பார்த்து இவங்களுக்கு கட்டி வச்சா அப்புறம் அதுங்க வீட்டை பார்த்துக்கும். சரி, ஏன் கண்டிஷனையும் சொல்லிடுறேன். அந்தஸ்து, ஜாதி, குலம், கோத்திரம் இது முக்கியம். ஆமா, இந்த 2 மூதைகளும் எந்த படிப்பும் படிக்கல. நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல. புரோக்கர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், பாப்போம். பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும், அந்த கலர் இருக்கணும். எங்க பொண்ணு பார்க்க போறது உங்க அண்ணனுக்கு தானே? இவனுக்கு என்ன சொன்னா? புரோக்கர் ஐயா, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சூப்பர் அம்சத்தோட பொண்ணு பாருங்க. கவலையே படாதீங்க, பொண்ணு உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கும். எது என் பொண்டாட்டி மாதிரியா? வாங்க திரும்பி வீட்டுக்கு நீங்க, போ. பொண்ணு 2 தக்காளி பழங்க. பச்சையா பழுத்துதா? மூத்தது கொஞ்சம் பச்சை, 2வது படுபச்சையா? இளையது நல்ல பழங்க. யோ, தக்காளி பச்சையோ பழுத்ததோ நசுங்காம இருந்தா அதுவே போதும். ஏயா பெருசு, என்னமோ தக்காளி காலின்னு சொரக்கா வந்து வச்சுட்டு போகுது. இது அவங்க அம்மாங்க. அம்மாவா? வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா? முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பா. அதுவும் கரெக்ட் தான். பச்சையை கூப்பிடுங்க. பாமா பாமா. என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது? நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. அம்மாடி ருக்மணி, நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? தம் தனனம் 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 தனனம். மாப்பிள்ளை அது இல்லம்மா, இவங்க 2 பேரு.
இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி, கட்டிய பொருங்களே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா, என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அண்ணே, நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இளையவள தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவ. எனக்கு தான் இளையவ. மூத்தவ. இளையவ. மூத்தவ. இளையவ. அண்ணன் சாஞ்சிட்டாரு. இளையவன் எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி. என்னம்மா மாப்பிள்ள 2 பேரையும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடி. மூத்த பசங்க 2 பேரையும் பிடிக்கல, கடைசி பையனை வேணா கட்டிக்கணும். பிரேக் பிடிக்கல, அது பிடிக்கலன்ற கப்சா எல்லாம் வேணா. எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டிராக்டர் தள்ளி வந்த? எனக்கு இரு வர. மாமா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமா. ஏதாவது பேச, ஏன் பேச மாட்டேங்கிற? மாமா, என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்லையா? வாயில என்ன கொழுக்கட்டி அடிச்சுட்டேன். வாழப்பு மாமா. அப்பா இறங்கு. மாமா, இறங்க கால் வலிக்கும். நீ இறங்கி என்ன இறக்கி விடு. சொல்ல விட மாட்டேங்குதுடா சாமி. இத புடி. பா கை கொடு, கை கொடு. இறங்கு. கை கொடு. அஸ்கஸ்க 2 கை. வா வா. ஐயோ மாமா, மாமா அது பறிச்சு கொடு மாமா. எவன் விட்டு தோப்புன்னு தெரியலையே. ஐயோ, அது கேட்ட காசு கொடுத்துக்கலாம். தூக்கு. ஐயோ மாமா, வேட்டியை மடிச்சு கட்டினா தான் தூக்க முடியும். சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம். அல்லே. சூப்பர் இல்ல? எது தேன் தானே? இல்ல, என்ன முழிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து உனக்கு தெரியுமில. இதை எப்படியா மறந்த? ஆமா, இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒண்ணும் வர மாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்போ உங்ககிட்ட கடன் வாங்கினேன்? இதுதான் கடனா? இது பாரு, வட்டியோட தர, திருப்பி கேட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே. யோ சின்னபாண்டி, என்ன பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணும் இல்ல, சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துதானே ஆகணும். அங்க பாத்துக்கிறேன். பூத்தது ஆவணி ஆவணிதா. டிங்கு டாங்கு போட்டுக்க தாவணி தாவணிதா.
என்னாச்சா? படம் தூக்கிய பாம்பு காலுக்கு கீழே தெரிஞ்சதனாலே அம்பா பாஞ்சி தெம்பா போட்டு தெரியுமா? மாமன் போட்டதில் மைனா குழைச்சது புரியுமா? மாமன் போட்டதில் மைனா குழைச்சது புரியுமா? மாமன் போட்டதில் மைனா குழைச்சது புரியுமா? ஜிங்கு ஜாங்கு பூத்தது ஆவணி ஆவணிதான். டிங்கு டாங்கு போட்டுக்க தாவணி தாவணிதான். கணக்கு மேட்டுல கணக்கு பண்ணுற கரும்பு காட்டுல கண்ண காட்டுற கட்ட கோழிதான் சேவல சீண்டுதான் அடமினுக்கு மேனி தடுக்கிறான் நீ பழைக்க பார்த்தா. அப்புறம் என்னாச்சு? என்னாச்சா? ஏ பாண்டியராஜன் முழிக்கிற மொழியில் தானையா கண்ணுல சுளுக்கு கணக்கா எடுத்தேன் நானையா. சாயம் போச்சு மாமன் வேஷம் தானையா. சாயம் போச்சு மாமன் வேஷம் தானையா. சாயம் போச்சு மாமன் வேஷம் தானையா. டிங்கு டாங்கு பூத்தது ஆவணி ஆவணிதா. ஏ டிங்கு டாங்கு போட்டுக்கு தாவணி தாவணிதா. ஆயிரம் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் பூந்தோட்டம் போடானும் கும்மாளம் பூக்கும் இங்கே சந்தோஷம். பாடை பாடை கூத்தாட்டு கூத்தாட்டு நேரம் வேலை மன்னாட்டு மன்னாட்டு. பாடை பாடை கூத்தாட்டு கூத்தாட்டு நேரம் வேலை மன்னாட்டு மன்னாட்டு. பாடை பாடை கூத்தாட்டு கூத்தாட்டு நேரம் வேலை மன்னாட்டு மன்னாட்டு. அப்படி நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் குளிக்க வந்த இடத்துல உங்க இம்சை தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும் டேய் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண? தள்ளிப்போ. நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா ரெண்டு பேருமே இல்லைன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணினே தண்ணியே சுட்டுருச்சு. இதான் ஒரே குட்டியில ஒரு மட்டங்கிறது. நல்ல எருமாடுங்களாட்டம். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சாம. எங்க அது? லெட்டரா? என்ன லெட்டர்? நீ யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, 1 கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான். எங்க அது? அது அண்ட்ராயர்ல எந்த வச்சிருக்கேன். டிரைவர்? ஆமா அவருக்கு என்ன 5 அண்டவரா இருக்கு. அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு. அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. அழிங்கடா. அன்றாயிரம் ரூபா. ஐயோ அண்ட்ராயர் விட்டுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. நைனா ஐயோ கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுத லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிகளா நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? ஐயோ ஐயோ ஐயோ. அது சரிடா, வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல. யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவான். நான் கேரளா போகணும்னு சொன்னா எப்படி? ஏன்பா கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான். நீ என்னடான்னா கேரளாக்கு வேலைக்கு போறேங்கிற? லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டுக்க மாட்டான். படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும்? இவராது வேலைக்கு போட்டுமே அத்தை. அமிச்சு எங்க? சரிம்மா, வேலை கிடைக்க 1 மாசம் 2 மாசம் ஆனா மாசம் மாசம் மணியாட மாட்டீங்களா? அப்படியே நான் பட்னியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன? நல்லா கேட்டுக்க. மத்த 2 பசங்களையும் படிக்க வைக்கல. ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க. உன்னை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்ச. ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்ல. அதுக்கு வட்டியாவது வரட்டும். கேரளம் கேரளம் கேலி கொட்டுயரும் கேரளம் கேலி கதம்பம் பூக்கும் கேரளம் கேரகேலி சதனமாவின் கேரளம் 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 கேலி கொட்டுயரும் கேரளம் கேலி கதம்பம் பூக்கும் கேரளம் கேரகேலி சதனமாவின் கேரளம். சாரே பேக் வேண்டே? அட ஆமா.
എന്താ മറന്നുപോയോ? എന്താ ஒரு டீ சாரே. மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ? பிளைன். சாதாவோ மசாலாவோ? சாதா. டவராவோ கிளாஸோ? கிளாஸ். கப்போ சிங்கிளோ? சிங்கிள். தாங்கோ லைட்டோ? மீடியம். சுகரோ கருப்பட்டியோ? சுகரு. சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ? யோ குடுக்க போறது அரை கிளாஸ் டீ, இதுக்கு 1000 கேள்வியா? கேரளாக்கு வந்த கையோட எனக்கு கேடி ஆகிறது. சாரே உள்ளூரோ வெளியூரோ? எப்ப அவன் டீயே வேணா நாளை விடு. காலாங்கத்துல பைத்தியம் மாட்டேங்குது. சாரே எந்த பறையினது? உன்ன பைத்தியம்னு சொன்னேன். வளர சந்தோஷமான சந்தோஷமா? கேரளாவில் பைத்தியத்துக்கு வேற மீனிங்க. ஏதோ பட்டம் கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுறான். பைத்தியம் நல்ல மரணம். எப்ப சவம் எடுத்து எப்ப குளிச்சு எப்ப சாப்பிடுறது? இப்பவே மணி 4 ஆச்சே. കിളവന്റെ മകൻ വരണ്ടേ? കിളവർക്ക് മകനുക്കാനാ? ഞാൻ പാത്തതില്ലയേ. 10 വയസ്സിൽ അവൻ ഒളിച്ചോടി പോയി. പിന്നെ 15 വർഷം കഴിഞ്ഞ് തിരിച്ചു വരുന്നു. 10 വയസ്സിൽ ഓടിപ്പോയി 15 വർഷം കழிச்சு திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும்? 10 വയസ്സിൽ വളരെ കുള്ളനായിരുന്നു. ஆனா இப்ப நல்லா வளர்ந்திருப்பான்ல. അവന്റെ കണ്ണ് വലിയ കള്ളന്റെ ലക്ഷണമാ. എന്താ? അയ്യോ ടീ കട. എന്താ സാറേ பயந்து போய்? എന്ത് விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? ഈ വിലാസമോ? ഞാൻ അറിയും. தெரியுமா? அப்ப சொல்லுங்க. ഈ അഡ്രസ്സിൽ இந்த அட்ரஸ் தாயா? யாரை நோக்கணும்? ஆணோ பெண்ணோ? அஜய் நீ ஆரம்பிச்ச. அச்சனோ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன? அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பண்ற? இல்ல சாரே, ஈரோடு போய் இந்த ரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ சரி யார்? இல்ல இல்ல தாங்க தன்னால உரிச்சியா திருண்டியா? ஐயோ நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஐயோ அவங்க போய் எனக்கு கூச்சம் வாங்கியா? விட்டியா? குளிரையா? பஸ் தனியா சுத்தியா? ஐயோ ஐயோ அட பாருங்க ஜில்லுங்க. ஐயோ ஐயோ എടാ നിർത്താ. മൊട്ടയടിക്കുന്നത് നമ്മുടെ കുടുംബവഴക്കമല്ല, അറിയോ? மொட்டையா? தலை தப்பிச்சதியப்பா. പക്ഷേ കാത് കുത്തും. என் பேர் சின்ன பாண்டிங்க. ஊரு தமிழ்நாடு. பொழப்புக்காக இங்க வந்தேன். கையில சட்டியை கொடுத்தானுங்க. குறைச்சு பேசாது வாடா. எப்படி பேசாம வர்றது? போயா ஏனுங்க, எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காதைய பூசி வச்சிருக்கேன். இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளைக்க மாட்டானுங்க. நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும்? எனக்கு அறியா, இந்த தமிழனானு இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க. நிறுத்தா, மறிச்சு போது எந்த வச்சன்? இதை முதல்ல சொல்லிட கூடாது. சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன். இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன். ஐயோ ரொம்ப விடாது. ஐயோ அப்பா ஏன் ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், உழப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா? வரவையில ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூப்பிடு. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா? அவனை நம்பி கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க, ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிங்களேன். அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். மாங்காய் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதான வேற. 1 2 ஐயோ ஐயோ துண்ட காணுமே.
இப்படியே நான் வெளியே வந்து ஐயோ எந்த காரை நீங்களே விடு இன்னெல்லாம் எல்லாருக்கும் துண்டு கொடுத்தல இன்னும் எனக்கு தரும் அந்த ஏமா கேக்குற இருந்த ஒரு துண்டியை தாராவத்து உட்காந்துருக்கேன் அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போட உனக்கு புண்ணியமா போயிடும் ஓ லுங்கியோ அது வள்ளிய லுங்கியா ஞான் வர ஐயமா ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி யாரும் இல்லாம தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன் அதையும் எடுத்துன்னு போயிட்டியா மான சுத்தம் என்ன உனக்கு துண்டு வேணுமா எல்லாம் தீர்ந்து வச்சு போ ஏய் இப்படி வரும் வர முடியாதுமா வர முடியாத பொசிஷன்ல இருக்கேன் எந்த இது இப்படி ஒரு பெண்ணை கஷ்டப்பட்டு விழிக்கல நீ வராதது நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஆதி மனிதன் ஒண்ணும் போடலாமா சுத்தமா இருக்கிறேன் ஐயோ பரவாயில்ல இப்படி வரும் பரவாயில்ல வருவான் மோசமான பொண்ணா இருக்க நீ பாஷை புரிஞ்சுதான் பேசியா இல்ல புரியாம பேசியா என் துண்டு தண்ணியில போயிருச்சு தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன் ஐயோ கடவுளே 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 அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது இந்தா திரும்பிக்குமா வண்டி மாட்டிக்கிச்சா அதான் தாராள மனசு என்ன லம்பாடியா ஆ பாடி பாட்டுல தாட்டுல டோல டோலல சும்மாலி ஜாலியோ எங்கே என் ரோமியோ பொல்லாத ஜோலியோ மம்மம்மா மாமியோ ரூட்டுல ஜூட்டுல அழகு பீட்டுல நம்பாடி பாட்டுல தாட்டுல டோல டோலல சும்மாலி ஜாலியோ எங்கே என் ரோமியோ பொல்லாத ஜோலியோ மம்மம்மா மாமியோ நம்பாடி பாட்டுல தாட்டுல டோல டோலல சும்மாலி ஜோலியோ எங்கே என் ரோமியோ பொல்லாத ஜோலியோ மம்மம்மா மாமியோ பாட்டுல தாட்டுல டோல டோலல சும்மாலி ஜோலியோ எங்கே என் ரோமியோ பொல்லாத ஜோலியோ மம்மம்மா மாமியோ la 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 la
சார் எந்த கையெடு எந்த சார் இந்த டீ கடை நாராயணன் சார். ஓ தமிழப்பா நீ ஒரு கிளப்ட் வேலை ஒண்ணு காலியா இருக்குப்பா. மேல்நிலை என்ன அப்பாயின் பண்ண சொல்லிருக்கேன். முதல்ல என்ன படிச்ச? முதல்லனா நான் 1ஆம் கிளாஸ் படிச்சேன். இந்த தமிழ் நூலு வேலை வேணாங்கிறது உனக்கு வேலை கிடையாது போ. சார் 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 எங்க தம்பி ரொம்ப புத்திசாலி இல்ல? இல்ல இவனுக்கு வேலை கிடையாதுயா. என்ன வேணுங்க? நான் புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு வேண்டியவன் அப்படி சொல்ல வேண்டியதானே? அவர் தானே அனுப்பிச்சாரு. எம்பிக்கு நான் ரைட் ஹேண்ட் என்ன சொல்ல கேட்க. புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு தம்பி ரைட் ஹேண்ட் வலதுக்காரங்க. எம்பி நானும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன சொல்ல கேட்பாரு. தம்பி கையை கொடுங்க. கையை கொடுங்க. வேணாம் முதல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. தம்பி அந்த புதுக்கோட்டை எம்பி சுந்தரம் இருக்காரு, அவர்கிட்ட சில முக்கியமான காரியங்களை எனக்கு ஆக வேண்டி இருக்குப்பா. கவலையே படாதீங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் வேற எம்பி வரல, நான் முடிச்சு தரேன். பட் அதுக்காக எனக்கு இந்த வேலையை போட்டாங்க நான் கேட்க மாட்டேன். யார் சொன்னா? இந்த வேலையை உன் அறிவுக்கும் திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் தான். அப்ப தம்பி பயங்கரமான புத்திசாலி இல்ல. பட்டி பவளண்ட பேரு பறந்தது நீதானே? தம்பி இவங்க எல்லாம் மேனனுடைய ஆட்கள் தம்பி. தம்பி வாங்க தம்பி வாங்க. இந்த பரதேசி மானுக்கு எஜமானே என்னை சமிக்கணும். பவளம் நீ இனி ஒரு தடவை நீ பறையுமோ? இல்ல ഈ ജന്മത്തിൽ പറയില്ല. அம்மாவா ഈ പട്ടി അടിക്കുമ്പോ ഒരുത്തം കൂടി സപ്പോർട്ടായി വന്ന് അവനെ ചേർത്ത് അടിക്കട്ടെ. யாரடா அவன்? எந்த முதலாளி உங்களை மீறி யாரும் சப்போர்ட் பண்ண முடியும்? அங்கன பர. ஏய் வா. ஆமா, எதுக்கு பவளம் சொல்றதுக்கு அவன் அந்த அடிக்கிறாங்க? மேல எதனா தங்கம் பவளம் வியாபாரம் பண்றதா? மேனன் கையில ஒரு பவளம் இருக்கு, யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத பவளம் அது. என்ன பவளம்? ஆமா, பவளம் மேனனுடைய ஒரே பொண்ணு. ஐயா இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான். தம்பிக்கு தமிழ்நாடு தானே? ஆமாண்ணே. இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும்? ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வேலை செய்றீங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி, அத பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. இதுல ஏதோ எழுதிருக்கு, படிச்சு பாருங்க. வரட்டுமா? புத்திய காட்டுற பத்தியா? பணத்தை கூடியா? அதான் தம்பி, அவசர செலவு, கொஞ்சம் கைய வச்சுட்டேன். கைய வச்சிட்டியா? இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா? தம்பி, நான் நேர்மையானவன், நாணயமானவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆமா, உன் புறம் எனக்கு எதுக்கு? பணத்தை எடு. இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்குல்ல, பணத்தை எடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன், திருப்பி கொடுத்துறேன். அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துறேன். ஒண்ணு கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு? இல்ல இல்ல, நானே தெரிஞ்சுட்டு, நீ கிளம்பு. கேரளாக்கு வந்து இதே சிரிப்பு. அம்மே அம்மே இந்த கொண்டு வையா. அம்மே 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 ஐயோ இந்த கொண்டு வேற
எந்த இது இவளுக்கு பெண்குட்டியை கைப்பிடிச்சு தூக்குனது? நிறுத்துமா. ஏமா நீ மேன பொண்ணா இருக்கலாம், அதுக்காக ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சிருதா? நானும் பாத்துட்டு தான் வர்றேன். அந்த அம்மாவுக்கு என்னாச்சு தெரியுமா? வயசுல இருந்த குழந்தை நெஞ்சுக்கு வந்துருச்சு. தம்பி அப்படி எடுத்து உழுக்கலைன்னா பொண்ணும் பிள்ளையும் செத்துருப்பாங்க. முன்னாடி எப்படி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? வணக்கம். എന്താ പവളം എന്തായി? ഒന്നുമില്ല ഈ ജയശീൽ എന്റെ ഫ്രണ്ടാ. വേദന കൊണ്ട് തുടിച്ചു പോയി. ഇയാള് തൊട്ട് തൂക്കി ഞാൻ അയാളെ അടിച്ചു. അയ്യോ വളരെ തെറ്റ് ചെയ്തല്ലോ. എന്തിനാണ് അവസരപ്പെട്ട് അടിച്ചത്? അയാൾ ചെയ്ത് കറക്റ്റ് അല്ലോ. ഏത് നാട്? தமிழ்நாடு. ഓ എന്താ നാരായണ? தம்பி இவளை வந்து தூக்கி കഥ ചൊല്ലേണ്ടേ. വാ മോളെ വാ. என்ன அந்த பொண்ணு கை நீட்டி அடிச்சு போகுது? பொண்ணு தானே தம்பி, அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாரு. தம்பி மேனங்கிட்ட விலை மதிக்க முடியாத பவளம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னானா அந்த பொண்ணு இதுதான். இந்த பொண்ணு நான் பாத்துருக்கேன். இது லம்பாடி பொண்ணாச்சே. என்ன ஏதாவது கனவுனா கட்டிங்களா? அட ஆமா தம்பி, அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போறது, நீங்க இந்த பொண்ணு ஒரு மாதிரியா பாக்குறது நல்லா இல்ல. கேரளாவுக்கு வந்து காதலுக்கு எதுன்னு மாட்டிக்காதீங்க. அந்த மேனன் பொல்லாத ஆளு. மேனனுக்கு பயந்து ஒண்ணும் இல்ல, நமக்கு எதுக்கு இந்த லவ்வுக்கு இல்ல. பொண்ணு நல்லாதான் இருக்கு. யோ இறக்கி வைங்க. பவளத்தோட அப்பாவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, கூப்பிடு. டேய், என் எஜமானுக்கு ஒரு பேருண்டு, அது பர. ஏய் தமிழா, வச்சாச்சுல வாங்க. இதுல கை தொடு. எல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்காம போறேன். அதுக்கு உங்க அப்பனை பாரு. வெளியே வைக்கிறதா எங்க வேலை, உள்ள வைக்கிறது உன் வேலை. தள்ளு. இப்போதைக்கு வெளியே இருக்குதான் ஆசை, உள்ள வந்து வீண் பிரச்சனையை வளர்க்க விரும்பல. ஒட்டிக்கிறேன். தம்பி அவன் வரும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. மேலும் பொண்ணு உன் கூட பேசுறது அவனுக்கு பிடிக்கல. அவன் முடிய பார்த்தோன்னே பயந்துட்டேன், எங்க ஒண்ணு குத்திடுவானு. யாரு இவன்? என்ன குத்துறதா? பார்சல் லாரி இவன் மேல ஏத்தி அப்படியே பார்சல் பண்ணுவேன், அப்ப தெரியும் தமிழ் யாருன்னு. ஏப்பா இந்த நிலம் யாருது? எங்க முதலாளி ஜேகே மேனன் இல்லே. அவருது இல்லையா? உண்டு, இதெல்லாம் அவருடைய நாளாக்கும். என்ன அது வழி மாத்தி கொடுக்க போற? ஏதாவது மலையாள சாமிக்கு நரபலி கொடுக்க போறீங்களா? இல்ல சார், பயப்படா, நான் அதெல்லாம் செய்யல சார். அண்டில்தானே. அது வேற சந்தேகமா? எதுக்கு நிறுத்தின? என்ன எந்த சின்னமையானே நீங்களே கூட்டிட்டு வர சொன்னது, இதுக்குள்ள கூலி கொடுக்கண்டா. என்ன மறுபடியும் நடிக்கிறது கை குடுக்குறா? வண்டியா? ஏய் இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு வளையும், அதான் வண்டி சேர்க்கிட்ட പറഞ്ഞது. இந்த 4 நாள் பார்சல் அனுப்புறதுலாம் எங்க வேலை இல்ல, புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூண்டு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வண்டியா? பார், பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளுக்கு வச்சு அடிச்ச குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ இந்த பாரு, நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கிறான். சேர்ந்து மோதனம் ஒப்பா புதஞ்சிருவாரு. யோ வண்டி அடிய ஓடிலாம். யோ அடேப்பா, என்ன ஆளு படபடன்னு பறந்துட்டு போய் புரிஞ்சுதா? കുറച്ച് മനസ്സിലായി. എനിക്ക് പറയണ തോന്നിച്ച്. എങ്ക അയാള് പറയാൻ വിട്ടാലല്ലേ? யோ இத மேஜ மேல தான் வைக்கிறதா? உள்ள இருந்து வையா.
நீ போய்க்கோ. சின்ன பாண்டி, தமிழ்நாடு. என்னது பாஞ்சாலி புடவை மாதிரி உரு வந்துட்டே இருக்கு. செருப்பா? குண்டு குண்டு இருக்குமா? நல்லா நல்லக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது? குடம் தண்ணி வேணுடா. பிடித்தவர்னா குடம் கீழே வேணும்னு எங்களுக்கு 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க. மலையாளம் அறியிலே? தமிழ் தெரியுமா உனக்கு? தமிழா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் விட மாட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 காணுமே. இங்க இருக்கா? 13 14 15. வணக்கம், வாங்க போஸ்ட். அண்ணே, இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட். என்ன சலிச்சுக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். அதனால என்ன? இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதானே சரக்கு வாங்க கொடுத்தேன். நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம். என்ன மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது. நீங்க அப்படி கேட்கப்படாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. பேனாவை கொடும். இந்தாரும், கையெழுத்து போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு, உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்க நீ? கையெழுத்த போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீங்களா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வருது, உங்க கையெழுத்த நானே போட்டு போறேன். பேப்பரக்கூடியா இந்த அப்படி ரெசிப்ட பிறகு வழிய விடு. நீ வேஸ்ட். അന്തസ്സിൽ നിങ്ങൾക്കും എനക്കും കുറച്ച് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഇരുന്നാലും പിന്നെ എന്റെ മോളെ മേനൻ ജാതിയിൽ കൊടുക്കണം. അതാണ് എന്റെ ആശ. മോളെ, ഈ നെക്ലസ് എടുത്തിടും മോളെ. எல்லாரும் உனக்கா கீழே காத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு? பொண்ணு பார்க்க வந்திருக்கவங்க ரொம்ப நல்லவங்க, அப்பா மாதிரி அல்ல. வா മോളെ. എനിക്ക് കല്യാണം വേണ്ട. വേണ്ടെന്ന് പറഞ്ഞില്ലേ? പയ്യൻ എവിടെയാണ് പണി ചെയ്യുന്നത്? പയ്യൻ ദുബായിലാണ് ജോലി ചെയ്യുന്നത്. വർഷം ഒരു പ്രാവശ്യം അല്ലെങ്കിൽ 2 പ്രാവശ്യം ഇവിടെ വന്നിട്ട് പോകും. അത് മതി. என்னங்க? കുറച്ച് ക്ഷമിക്കണം, ഞാൻ ഇപ്പോൾ വരും. എന്താ? அவனோட வயலும் சொல்லணும். நம்ம നിർബന്ധിച്ചാ நம்ம കുടുംബத்துக்கு தான் அவமானம். அவக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லணும். വേണമെന്ന് പറഞ്ഞോ? ആദ്യമായാൽ താഴെ വരാന്ന് പറ. മറ്റ കാര്യം പിന്നെ സംസാരിക്കാം. അവള് വരില്ല. അവൾ കല്യാണം ഇഷ്ടമില്ല. ഓ, ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. ഞാനവിടെ മോളെ, ഇതുവരെ നിന്നെ പെണ്ണ് കാണാം എത്രയോ പേർ വന്നിട്ടുണ്ട്. അപ്പോഴെല്ലാം നീ അടം പിടിച്ചിട്ടില്ല. ഇന്ന് എന്തായി? എന്തെങ്കിലും
வந்திருக்கிறவங்க வள்ளி ஆழ்காரான் ஒரு மரியாதைக்கான வேண்டி താഴെ വന്ന് കണ്ണു മൂടിട്ടാതെ നിക്കാം വേണ്ടേ ഈ ബന്ധം വേണ്ടേ ഞാൻ എന്താ ചെയ്യണം എനിക്കറിയും എടോ ഉഴപ്പ തേടി വന്ന പട്ടിയടാ നീ നിനക്ക് ലവ് ചെയ്യാൻ എന്റെ മോളാണ് കിട്ടിയത് എടോ പവളം എന്റെ ഉയരാണ് அவளை என்னிடத்திலிருந்து பிரிக்க நினைச்சால் என்ன கொண்டு கழியும் எங்க எங்க ஐயா சொல்லு என்ன பட்டைய கண்டு எங்க பின்னால துரத்திட்டு வரா. என்ன பண்ற பாவலம்? ஏன் பாப்பா கேக்குற? அந்த பட்டைய கொல்றன்னு சொன்னா நிச்சயமா கொல்லுவான். நம்ம ரெண்டு பேரும் சாகறத முடிவு பண்ணிட்டியா? நிங்கட பாஷை எனக்கு கேட்டுதானே பழக்கம், பேசி பழக்கம் இல்லையே. முதல்ல நீ வீட்டுக்கு போ, மத்ததெல்லாம் நான் பின்ன வந்து பேசும். முடியாது, இப்படி ஒரு சந்தர்ப்பம் തന്നെ പിന്നെ നമുക്ക് കിട്ടില്ല. இனி எனக்கு ரெண்டு விதி என்ன, ஒன்னு நீங்க, இன்னொன்னு தெய்வம். தெய்வம் என்னை ஏத்துக்க தயாரா இருக்கு. அதுக்கு முன்னால നിങ്ങളോട് ഒന്ന് സംസാരിക്കണം. ഞാൻ നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു, എന്നെ കാപ്പാത്തുവീங்களா? ഞാൻ ഒരു കേരള പെണ്ണാ, எங்களுக்கு நம்பிக்கை തന്നെ முக்கியம். நான் നിങ്ങളെ நம்புறேன், என்னை ஏத்துப்பீங்களா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வேன்? நான் சாத்தியமில்லை என்று பறஞ்சால் நீ என்ன செய்யும்? கடவுள் என் மனசுக்குள்ள இருக்காரு, உயிரை நான் கடவுள்கிட்ட கொடுத்துருவேன். அடுத்த ஒரு ஜென்மம் இருக்கே, அப்பாவது நம்ம ஒண்ணு சேர மாட்டோமா? நான் தான் செந்தாமரை. என்ன இந்த ராத்திரி நேரத்துல? இந்த ராத்திரியில உங்களுக்காக பவனம் தனியா கோயில காத்துட்டு இருக்கா. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, അവരെന്നെ ഏൻ വരല്ലേ? പറഞ്ഞ നേരം കഴിഞ്ഞു പോയല്ലോ, എന്നെ മറന്നു പോയോ? நான் கோயிலுக்கு வரலன்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உன் வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைச்சேன். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியுமா? இனிமே இங்கே இருக்க முடியாது, எங்க வீட்டுக்கு போக முடியாது. இந்த குதிரை வண்டியில தான் குடும்பம் நடத்துன்னு நினைக்கிறேன். நடத்திடலாம், குழந்தை குட்டி பிறந்தாலும் எங்க தொட்டில் கட்டுறதுன்னு தெரியல. நீ ஒரு இடம் பார்த்து சொல்லு. தெரியுது, எனக்கு என்னன்னு பாருங்க. என்ன போன வண்டிக்காரரை காணோம்?
பட்டை பிடிங்கடா. பஞ்சாயத்து கூட 1/2 மணி நேரம் ஆகி தலைவர் இன்னும் வாயை திறக்கலையே. அவர் எங்கன்னு வாயை திறப்பாரு? தப்பு அவர் பேர் இல்ல இருக்கு. പിന്നെ തലവരന്റെ മോള് ചെയ്തത് തപ്പാണല്ലേ? തലവരെ ഇപ്പൊ തണ്ടിക്കാൻ പോണത് ആ തമിഴ് ചക്കനെയാ അല്ല നിങ്ങളുടെ മോളെയാ? എല്ലാവർക്കും ന്യായം പറയുന്ന മേനനെ വായടച്ചിരിക്കാണു. ഇനി എന്തെല്ലാം നടക്കാൻ പോകുന്നു? முதலாளி மன்னிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இடம் கொடுத்து ஆதரிச்சது தப்புன்னா முதலாளி என்ன தண்டிங்க. அனாதையா நிக்கிற அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எடோ என்கிட்ட விட்டா இயாளை கண்டம் தொட்டமா வெட்டி கலையும். 4 எலுமிச்சம்பழத்தை வெட்டி உங்க மேல எனக்கு ஊறுகாய் போட்டு கொடு. ஏய் போடா ஏஜமா. எந்தா நடக்க கூடாதுன்னு நடந்து போய் மேலும் சார் ஆ பையனை அப்படி பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சுட்டு வந்தது சரியா படல. ஆ பையன் நம்ம தொகுதிக்கு வேண்டிப்பட்டாளா? எடோ வாய மூடுறா. அவன் என்ற கழுத்துக்கு கத்தி வச்சு இவன் பேசுறான் பேச்சு. என்ன പറഞ്ഞു? எம்பிக்கு வேண்டிய ஆளோ எம்பி என்ற எடோ நின்ற லோரி ஆபீஸ்க்கு நான் நெருப்பு வச்சு கொடுத்தோம். முதலாளி அங்கன பரையிறது. நான் சொல்றத கேளுங்க. நீங்க பெரியவங்க. சின்ன பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க தான் மன்னிக்கணும். ஆ பையனை நான் டிரான்ஸ்ஃபர் செய்து ஊரை விட்டு அனுப்பும் மதியம். എടോ മാപ്പിള എന്താ നോക്കുന്നേ? വലിയ കുളിരാണോ? വാ ഈ തീമേല വന്ന് പട്. കുളിര് പറന്നു പോവും. தம்பி எல்லா பையனும் தண்ணி எடுத்துட்டு தூங்குறானுங்க. தப்பிச்சு போயிடுங்க. இதை நேத்து சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாது பார்த்துருப்பேன். இனிமே அந்த பொண்ணை விட்டு நான் ஓட்டினா நான் ஒரு பேடிக்கு சமம். தமிழ் என்னைக்கும் பேடியா இருக்க மாட்டான். அப்படி பேடியா இருந்தா அவன் தமிழனே இல்ல. சாப்பிடுங்க. ஏதாவது கருவாட்டு சுட்டு கொண்டு வரக்கூடாது. மறந்துட்டேங்க. இந்த இருக்கு. இத மோப்பம் முடிச்சாதான் என் சோறே உள்ள இருக்கு. கடைசி சாப்பாடு என் கையால சாப்பிடணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? யோ என் மேல எவனா கைய வச்சான் ஒண்ணு வெட்டுவேன். இல்ல ஆனா வெட்டுவையா? അമ്മാവാ ഒരു വാക്ക് പറയൂ. ഇവനെ ഞാൻ പീസ് പീസാക്കും. ഇനി ഇതുപോലൊരു കാര്യം ഈ നാട്ടിൽ നടക്കാൻ പാടില്ല. தமிழனானாலும் சரி மலையாளி ஆனாலும் சரி மனசு ஒண்ணு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கிறது வளர பாவம்.
உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? காலையில மேனமாளி பார்த்தேன். கல்யாணம் என்னமோ அவசரமா வந்துருச்சு. சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? வளர்பிறையில ரேவதி நட்சத்திரத்துல நாள் பார்த்துக்கிட்டு இருக்காராம். நல்லா இருக்கட்டியா? சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசாந்தி இருக்கணும். இவ்வளவு பயப்படுற நீ அடுத்த ராத்திரில அந்த பொண்ணை குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன்? என்னையா பண்றது? என்ன நம்பி அந்த பொண்ணு நடு ராத்திரில வந்துருச்சு. திருப்பி அனுப்ப முடியுமா? ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் பயமா இருக்குது. என்ன நடு ராத்திரில துண்டு துண்டா வைக்க மாட்டாங்களே. இந்தாப்பா, இது உன் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். உன் சொந்த ஊருக்கே மாத்தியாச்சு. என்னாச்சு தம்பி? சந்தோஷத்துல நெஞ்சே நின்னு போச்சு. ஏய் வரட்டேன். உன்னை யாரு இப்ப இருக்கு சொன்னது? போயா. இப்ப என்ன பண்ண போற? பவளத்தை விட்டுட்டு ஊர்ல போயும் இருக்க முடியாது. மேனன் கூடவே வந்து உதப்பாரு. நான் என்னதான் பண்றது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? எப்ப நினைச்ச சொல்லு. உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. பவளத்தை உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூட்டு போங்க. தாலி கட்டின பொண்டாட்டியே வேலைக்காரியா கூட்டு போறதா? நீ சொல்ற தலையை சுத்திட்டியா? உனக்கு தலை மட்டும் தானே சுத்துது, உடம்பே நடுக்குது. ஆமா, பவளம் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா? உன்னை வேலைக்காரியா கூட்டு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டு போறேன். என்ன? உங்க வீட்டுக்கு நீங்களும் மாத்திரம் போவான்னு பாரு. என்னை விட கூட்டிட்டு வந்தீங்களா? உங்களை விட்டு நான் தனியா இருக்கல. இங்க பாருமா, நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு, கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? பத்தாத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வேற. நீங்களும் போய் திரும்பி வருவீங்கன்னு எந்த நிச்சயம்? பவளம், நான் என்ன? வேண்டாங்க. உங்களுக்கு நான் வேலைக்காரி இல்லையே, தாலி கட்டிய பொண்டாட்டி. நான் காரணம் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிறவ தான் பொண்டாட்டி. உன்னை வேலைக்காரியா கூட்டு போறதுக்கு என் மனசு கேட்காது. வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கேட்க போறேன். வேலைக்காரியா நடிக்கணும். ரெடியாக்கி. ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருக்க. എന്റെ കുഞ്ചു മോളെ എന്താ നീ കരയുന്നത്? അച്ഛൻ ഉണ്ടല്ലോ മോളെ. നീ ഇഷ്ടപ്പെട്ടവനെയാണ് കല്യാണം കഴിച്ചത്. ഇവിടെ റാണി മാതി വാഴുന്നത്. അവിടെ മഹാറാണി ആയിട്ട് വാഴും, മകരാസിയായിട്ട് ഇരിക്കും. എന്റെ ആശീർവാദം ശരിയോ? എന്റെ ചെല്ല മോളല്ലേ? എടാ നാരായണ, ഇവിടെ വാ. முதலாளி, എന്റെ മോളുടെ മുഖം മാറി. അയാളത് കരയുന്നത് കണ്ട് എൻ മനസ്സെല്ലാം മാറി. ഞാനും മാപ്പിളയോട് തമിഴ്നാട്ടിക്ക് വരും. நாராயணா, ஐயோ ஐயோ, தம்பி 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 தம்பி, கைகாடு அப்படிங்கிற. എടാ നാരായണ, ഇവിടെ വാ. എന്റെ മോളെ ഞാൻ വളരെ ചെല്ലമായിട്ട് വളർത്ത്. ആ വീട്ടിലെ അവളെ നന്നായിട്ട് ഗവനിക്കുമാ. என்ன முதலாளி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? பவளத்தை அவங்க வீட்டுல ஓஹோன்னு வச்சுக்குவாங்க. വിഷമിക്കില്ല മോളെ. ஏய், அனுப்பு. മോളെ, മാപ്പിള വിളിക്കുന്നു. വാ. ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായോ? ഓ, സംബന്ധി അழைപ്പോ അങ്ങനെ ഒരു മര്യാദ ഉണ്ട്. പിന്നെ മേളത്താളം ചണ്ടയെല്ലാം ഉണ്ടല്ലോ. അപ്പോൾ ഞാൻ വരും. ഇപ്പൊ പൊണ്ണും മാപ്പിളെ അഴിച്ചിട്ട് നീ പോയിക്കോ. அப்பனே ஞானம் பண்ணிதா? அதாரா? ஒப்பேன், வா. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த தைரியத்தோட நீ இதை செஞ்ச? இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு நீ தற்கொலை பண்ணிட்டு இருக்கலாம். என்ன ஏமாந்தவன் நினைச்சியா? வரும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன். பக்கமே வரமாட்டேம்மா. சின்ன பண்டி, என்ன விட்டு பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். சின்னப்பாண்டி, அம்மா குடு. என்னமா இதெல்லாம்? நான் தப்பு பண்ண உங்களை மன்னிக்க மாட்டேன். என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போங்கடா. போடா. அம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அமையாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தல்லம்மா. அதான் கொல்லத்துல இருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். அவ எப்போ நம்ம வீட்லயே இருப்பாமா. எங்கடா அவ?
உன் பேர் என்ன? பவிழம். என்ன ஜாதி? மா அந்த பொண்ணு மலையாள பொண்ணு இப்பதான் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்க. ஓ, நீங்க அவளுக்கு? யான் உன்னிகிருஷ்ணன், குட்டியோட அச்சன் அப்பா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அறியும். எங்க எல்லாமோ போயிட்டு வந்திருக்கா. திருஷ்டி கழியட்டும். என்னடா விலகி நிக்கிற? இல்ல கற்பூரம் காத்துல நினைஞ்சிடும், அதான். நீ உள்ள போ. மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளம், வருஷத்துக்கு 2 புடவை. இங்கே சாப்பிட்டுக்கலாம். என்னால இவ்வளவுதான் முடியும். உங்க இஷ்டமா? இப்ப எல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல. இவதான் எல்லா வேலையும் செய்யணும். ஆமா, இவளுக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இனிமே அவளுக்கு எல்லாமே நீங்கதாம்மா. இருந்தாலும் சமையல் கட்டல நானும் கூட மாட ஒத்தாசையா இருப்பேன். என்னமா வாழ்ந்த பொண்ணு இப்படி தரையில் வச்சு சாப்பாடு போடுறாங்களே. நீ அவன் சம்சாரம் சொல்லிடவா? என்ன ஆகும், என்ன ஆனாலும் சரி, நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா, என்னடா? கொல்லத்துல ஒரு நல்ல குடும்பத்துல வேலை பார்த்த பொண்ணு உனக்கு உதவி ஆகட்டுமே கூட்டு வந்தேன். அந்த பொண்ணை உள்ள வச்சு சாப்பாடு போடலாமே. எனக்கும் பயமா இருக்கு. எதுக்குமா? பொண்ணு வேற பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. அதுக்கு எதுக்கு பயம்? நீ சின்ன பையன், உனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆமா, நான் சின்ன பையன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. டீக்கடை, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம், அதனால எதனா என் மேல கோவமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் போட்ட கோமாளி வேஷத்தை சரியா செஞ்சுட்டேன். இனிமே நீ போடுற வேஷம் கோமாளித்தனமா இடக்கூடாது. அதான் டீக்கடை, ஒரு நல்ல டைம் எதிர்பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு டைம் அமைஞ்சுன்னு வச்சுக்க, எல்லா உண்மையும் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம் ஒரு நம்பிக்கை தான். அது சரி, பவளம் பணக்கார மேனன் மகளா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி வேலைக்காரியா இருக்கணும்னு ஜாதகத்துல இருக்க. ஆனா உன் ஜாதகம் மேனங்கிட்ட என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயமா இருக்க. ஆமாயா, அந்த ஒரு நுழைட்ட திடுதிப்புன்னு அறுவாளு நிப்பான். நீ கொஞ்சம் அமுக்கி வை. பஸ் யாரு? சின்ன பஞ்சு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது. அடிக்கிற கொடு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு. உன் விஷயத்துல நான் தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். നിങ്ങളൊന്നും തപ്പ് ചെയ്തില്ല. നിങ്ങള് നിങ്ങളുടെ അത്തപ്പനെ വിവാഹം കഴിച്ച് നിമ്മതിയായിട്ടിരിക്കൂ. പിന്നെ ഞാനല്ലേ കുഴപ്പം ചെയ്തത്. கவிதா கூட நல்ல பொண்ணுதான். என்னமோ தெரியல, அவ என் மனசுல ஒட்டவே இல்லை. சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாவே பழகிட்டோம். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். உன்னை நான் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கவிதாவை கட்டணும்ன்றது சந்தேகம் தான். சரி, நீ போய் தூங்கு. நான் துபாய் போயிட்டு தான் நினைச்சுக்க. നിങ്ങള് எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. എങ്ങനെ? உன்னை நினைச்சு தலானி கட்டி பிடிச்சு படுத்துக்க. ஆந்தைங்க தான் வந்துட போகுது. கதவு சாதிக்க.
ആമാ എന്നെ ഉനക്ക് പിടിച്ചിരിക്കതാ നിങ്ങളെ നിങ്ങളുടെ സംസാരവും എനിക്ക് വളരെ ഇഷ്ടമായി. സംസാരமா அவளையே இன்டர்நெட்ல ஞாபகப்படுத்துறேன். மூதேவி அவளுக்கு வாழ்க்கை பத்தி என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுறேன். இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? 3 வேளை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை டர்னு கிழிச்சிடுவாங்க. அதுதான் நினைக்கிறாங்க. போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது. பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்கு தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் டைலாக்க தப்பா வேற பேசுறியா? அவ்வையார் விட்டாரு. എന്താ ഒരു ശബ്ദം? എന്തിനാ അടിച്ചത്? எந்திரா. வேலை முடிஞ்சதா? வீட்டுக்கு பின்னாடி நம்ம படித்தரதா இருக்கு, போய் குளிச்சிட்டு வா. பயப்படாம போய் குளிச்சிட்டு வா. உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் நீச்சல். எங்க நேரத்துல இது ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் குளிச்சிட்டு வரலான்ட்டு போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லையே குளிக்க மாட்டேன், அதுவும் குளிர்ல ரா குளில. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? பவளம் அன்பே, ஆருயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்று பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கண்ணே, உன் கையை எடுத்து வீசு. அடடடடடடடட. சாம்பாரில் ஊறிய போண்டாவை போல் தண்ணீரில் ஊறிய உன்னுடைய கைகள் சொதபுத என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது. பவளம், இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் கலியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? ஊரே தூங்குற நேரத்துல தங்கமணி குளிச்சிருக்கான் பாரு, நம்ம கொஞ்சம் பேசிட்டு இருப்போம். வேலைக்காரியாவே மாறிட்டிய. ഇവിടെ എനിക്ക് എന്ത് കഷ്ടമില്ല. നിങ്ങളുടെ അമ്മ ரொம்ப നല്ല അമ്മയാണ്. എന്നാല് ഈ കുടുംബത്തിൽ എന്ത് പ്രശ്നവും വരില്ല. കുറച്ചു ദിവസം തന്നെ ഇപ്പടി, പക്ഷേ പിന്നെ എല്ലാം ശരിയാക്കൂല്ലേ? ശരിയായിടാ.
சரி ஆக்கணும். എന്താ ഇത് രേവതി നക്ഷത്രം വളർത്തേക്ക് മുന്നേ ഇതൊന്നും വേണ്ട. ஏய் இதெல்லாம் அவட இங்க முத்தம் கொடுக்கறதுல முகூர்த்தம் பாக்குறதுல. எங்க இது சின்ன பாண்டிய காணோம்? ஐயோ ஐயோ அம்மே. தாலி உள்ள உள்ள. ஐயோ அடடே நம்ம தம்பி போஸ்ட் ஆபீஸுக்கு டியூட்டிக்கு போய்கிட்டு இருந்தானா திடீர்னு உங்களை பார்த்தேன், உள்ள வந்துட்டேன். எனக்கு கேரளாவில இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. யோ உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன எனக்கு என்ன டிஸ்மிஸ் ஆன எனக்குனயா? எப்ப அந்த ஆளு எனக்கு தெரியவே தெரியாது. இவர் யாரோ? அப்படியா விஷயம்? அது யாரு, உங்க அப்பாவா? பார்த்தா எப்படி தெரியுது? குத்து மதிப்பா அப்படிதான் தெரியுது. நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அடடே பொண்ணு யாரு? கேரளாவா? ஆமாமா, வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது. பையன் கேரளால இருந்து இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்தான். சபாஷ், வேலைக்காரியா? தம்பி, சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பார்த்திருக்கேன். ஆனா வீட்டுக்காரிய வேலைக்காரியா பார்க்கிறது இதுதான் முதல் தடவை. ஒரு 200 rupees இருக்குமா? 200 ரூபாயா? அந்த பொண்ணு நிலைமைய பார்த்து 200 ரூபாய் கேட்டேன். திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு. அதனால 300 ரூபாயா கொடு. இந்த போஸ்ட்மேனுக்கு கேரளாவில எல்லா அட்ரஸும் அச்சுப்படி, உங்க மாமன் மேனனோட அட்ரஸ் உட்பட. சரி சரி கிளம்பு. இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிபடுவேன். கிளம்பு. போறேன், ஆனா அப்பப்ப வருவேன். ஆமா. ஏண்டா டேய், வேலைக்காரிய கூட்டிட்டு வந்தேன். டேய் ஏந்திரு ஏந்திரு. வீட்டுல வச்சிருந்த இடியாப்ப மாவு எடுத்து கோலமா போடுற. அருவ இருக்கா உனக்கு? உனக்கு பாஷையும் புரியாது. போடி போடி உள்ள. அடடே என்னம்மா நீ? பாவம் சின்ன பொண்ணு, அத போய் இப்படி திட்டுறியே. ஒருவேளை கேரளாவுல இடியாப்பம் மாவுல தான் கோலம் போடுவாங்களோ என்னமோ. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணு காலங்காத்தால எவ்வளவு அம்சமா கோலம் போட்டிருக்குது. பாராட்டாம திட்டுறியே. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். வர வர உடம்புல பயம் இல்லாம போகுது. சின்ன பொண்ணு இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அவள சொல்லல, உங்களை சொல்றேன். வாய மூடி உள்ள போங்க. என்ன എന്താ നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ ദുഷിച്ചു. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കോലി വിട്ടാൽ എന്റെ വീട്ടിൽ ലക്ഷ്മി വരും. நீ இடியாப்ப மாவுல கோலம் போட்டா உன்னை இடிக்காம இருப்பாங்களா? இனிமே எதை செஞ்சாலும் என்ன கேட்டு. നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ അടിക്കുവോ? எங்க அப்பா அடி வாங்குறதா நீ பார்த்தே இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா உன்னை அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். இப்போ இவளால காலையில இடியாப்பம் கட்டாயி போச்சு. பாண்டி, என்ன அழுதுகிட்டே போகுது? என்ன விஷயம்? அது ஏதோ சின்ன பிரச்சனையா சொல்லிட்டு போகுது. நீ ஏதாவது சொன்னியா? நான் இல்ல. நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன். ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ ஏதோ அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுனியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோவமா இருக்காங்க. உன்னை வேற கூப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு தொடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே. அப்பா கிட்ட தான் தொடப்பம் இருக்கும். அவர் தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணுகிட்ட கனவுல தான் பேசின மாதிரி. அம்மா അമ്മ എന്നോട് ക്ഷമിക്കണം. ഇതുപോലെ തപ്പ് ഇനി ഞാൻ ചെയ്യില്ല. நீ தப்பு பண்ண நான் திட்டினேன், அவ்வளவுதான். எழுந்துரு. அம்மா அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு. சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாம்மா மன்னிக்கணும். டேய், இடியாப்ப மாவு எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்ன பாண்டி, ஏன் வந்து வாந்தி எடுக்கல? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன். பத்தலையா உனக்கு? தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்த லெட்டர் இப்படி திருத்தனமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கியே, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியது. இந்தா 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நண்டாயா? திருச்சி அழகா எச்சப்பட்டு ஒட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன்முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவா. கழுத்து இருக்காத போயா. ஏய், கேரளால இருந்து லெட்டர் வந்திருக்கு. എന്താ ലെറ്ററാ? എന്റെ അച്ഛന് സുഖമില്ലേ? பிரிச்சு பார்த்தாதான் தெரியும் உயிரோடு இருக்கிற செத்துட்டாரான்னு. சீக்கிரம் நேரம் இல்ல, அவர் போட்டுக்காரு. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சின்ன பாண்டிக்கு
நாராயணன் எழுதியது. இங்கு நானும் மேனன் குடும்பத்தாரும் நலம். பவளம் எழுதிய கடிதம் மூலம்தான் நீ உயிரோடு இருப்பது எனக்கு தெரிய வந்தது. வருகிற 15ஆம் தேதி வளர்பிறை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனன் என்னிடம் கூறினார். அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 15. அப்ப இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். ஆறு அந்த சாந்தி. சாந்தியா? சாந்தி முகூர்த்தம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா? சகலத்தையும் தவிடு பொடியாக்குற முகூர்த்தம். ஐயோ அம்மே. ஐயோ பார், இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவல அங்கதான் நான் வைக்க போறே பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன். மாட்டு தொழுவம் மறந்துடாத. எവിടെ எവിടെ? மாட்டு தொழுவம் மே பால்லாம் கறப்பாங்களே, சிரிக்காத. ஏசுநாதரே மாட்டு தொழுவம் தான் பிறந்திருக்காரு. மறந்துடாத. 10 மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுற. என்ன சாணம் கொஞ்சம் நேரம் சென்ட் போட்டு வந்துரு, தூங்கிடாத. ஏய், என் படுக்க உனக்கு சாப்பாடா? இவன் ஹஸ்பண்ட் கிட்ட போ, என் ஒய்ஃப் வரப்போ போ. மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா, அம்மே, அப்பா, அப்பே, அப்பான்னா அச்சன், அக்கா, சேச்சி, தங்கச்சி, சீச்சி. அப்படி இல்லையே. வேலைக்காரி பணிக்காரி, வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரி ஆனாலும் நீ எனக்கு பிரியமான பெண். പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണവല്ലി. പണിക്കാരി പ്രേമമ്മേ, ഞാൻ നിന്നെ പവളക്കുന്നു, പ്രേമിക്കുന്നു. പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണവല്ലി. കടലിനക്കര പോനോരേ, കാണാം പൊന്നിനെ പോനോരേ, പോയി വരുമ്പോൾ എന്ത് കൊണ്ടുവരും. இவையா இன்னும் வரல? இவனுக்கு ரூம்ல வேலை கறியுது. ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது இல்ல. பாரு, நம்ம அபிப்பிராயம் யாருக்கிட்டலாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா. டேய், பவளம், என்னது திடீர்னு உனக்கு எங்க அம்மாவுடைய குரல் வந்துருச்சு? அம்மா, என்னம்மா எங்கடா இந்த நேரத்துல? இது 30 நாட்களில் மலை மலை. என்ன 30 நாள்ல மலை ஏற போறேன்றியா? இல்லம்மா, 30 நாட்கள்ல நான் மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். உனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, மலையாளம் வேறயா? அம்மா, நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? இன்னும் நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஆச்சரியப்படுறீங்களே. அம்மா, உதவாக்கற புறம்போக்கு ஒண்ணு தெரியாம உண்டா அப்படின்னு நீங்க என்ன திட்டுவீங்களே, அதை மாத்துறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா பாஷையுமே கத்துக்கிட்டு மேதைன்னு பேர் எடுக்க போறேன். முதல்ல மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது, പ്രിയസഖി, രാത്രികൾ നിനക്ക് വേണ്ടി ഇതോ ഇവിടെ വരെ ആരുണ്ട് ഇവിടെ ചോദിക്കാൻ. കൊച്ചു കൊച്ചു തെറ്റുകൾ സത്രത്തിൽ ഒരു രാത്രി വാടകയ്ക്കൊരു ഹൃദയം അമ്മേ, മാമനാரின் இன்பவெறி. அதே போல சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெறி. சபாஷ் சபாஷ், ரொம்ப நல்லா பேசுற கண்ணா. நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. இதையே மலையாளம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அங்க போறேன். இப்படி வா, இங்க வாமா. என்னம்மா? இங்க வா கண்ணா. எங்க இப்படி காட்டு. என்னம்மா? அம்மா, வலிக்கணும். ഞാൻ പൊറച്ചു. அம்மா, இல்லம்மா. நீ கதவு மூடிட்டு படு. தூக்கம் வருது. முதல் நாளே தூங்கிட்டு அப்ப நம்ம பேரே கெட்டு போயிருவேன். மணி என்ன இருக்கும்? 12. அங்க என்ன சத்தம்? ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? மடியில மாத்திரை வச்சிருந்த கீழே வந்துருச்சு, அது எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். இது வயசான காலத்துல அப்பாவால குனிஞ்சு நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. பெரிய பாண்டி, இங்க வா. என்னம்மா? காலையில வயலுக்கு எருவு அடிக்கணும்.
ராத்திரி நேரத்துல மாத்திரை ஒண்ணும் தேட வேண்டாம். சீ, போய் படுங்க. போய் படு. இங்க யாரும் இல்லையப்பா. ஏன்பா? நம்ம சின்னப்பாண்டி மாதிரி இல்ல? சின்னப்பாண்டி என்னப்பா ஆச்சு? என்ன நீ ரேவதி நட்சத்திரம் வளர்பிற 15ஆம் தேதி எல்லாம் வீணா போச்சு. ஐயோ அம்மா, ஏம்மா? ஏண்டா எந்த பேய் பிசாசு தான் உன்னை கொண்டு வந்து இங்க போட்டுச்சு? சொல்லுடா. ஐயோ, எந்த பாவியும் என் மகனுக்கு வேண வச்சுட்டானே கடவுளே. இதோ வந்துட்டேன். என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? வீட்டுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தா, இப்ப வெளியே நல்லா தூங்கிட்டு இருக்கானே. சும்மா இருங்க. வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்த பையன் இப்படி தொழுவத்துல படுத்துட்டு இருக்கானா? என்ன அர்த்தம்? ஒருவேளை திடீர்னு ஏதாவது தொற்று வியாதி இவனை தாக்கி இருக்குமோ? அப்பா இருக்காது. கண்டுபிடிக்கிறேன். நேத்து ராத்திரி எங்க படுத்திருந்த? உள்ள. காலையில எங்க எந்திரிச்ச? வெளியே. உள்ள வெளியே. நான் நினைக்கிறேன் போன ஜென்மத்துல இவன் காலமாடா இருந்திருப்பான்னு. அதான் பசுமாட தேடி இங்க வந்து படுத்திருக்கிறான். எப்படி நிரூபிக்கிறான்? நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறீங்களா? இதையும் மூட சொல்றியே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் எதையும் மறைக்க தயாரா இல்ல. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். போயிடு. இப்ப தான் போணுமா? சரி. ஐயோ, என்னது சைடு பாக்கெட்டா? இவ்வளவு நீளமா வச்சிருக்கான். இது அப்பா பாண்டு பாருப்பா. பாண்டு பாரு. அப்பா நல்லா இருந்தானே. அப்பா பாண்டு பாரு. அண்ணா பாண்டு. ஏண்டா நுழைய முடியாதுக்குள்ளலாம் நுழைஞ்சு கஷ்டப்படுறேன்? அதுப்பா புதுசா போடும்போது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் பழகி போகும். இதோட வெளியே போயிடாத, நாய் துரத்தும். அம்மா இது எப்படி இருக்கு? ஸ்டைலா இருக்கா? இப்பவே சின்னப்பாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். என்ன பிரச்சனை? நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்னப்பாண்டிய இவன் தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுவத்துல போட்டிருக்கான். இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு, நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஆமா, மாட்டு துழுவத்துல சின்ன பாண்டிய தூக்கி நானா? எப்போ? உங்க வீட்டுல எவ்வளவு செல்ல பொண்ணா ராஜாத்தி மாதிரி இருந்த, இங்க வந்து வேலைக்காரியா இருந்துகிட்டு கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்குமா? இல்லைங்க, நீங்களும் கண்டிட்டு இந்த வீட்டுல இருக்க முடியுது. அதுவே எனக்கு வளர்த்து சந்தோஷம். மதுரைக்கு டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணிருக்கேன். அது கிடைச்ச உடனே இந்த சனி எல்லாம் விட்டுட்டு நேரா போறோம். ஜாலியா இருக்கிறோம். போன வேகத்துக்கு 2 குட்டி போடுறோம். குட்டியோ? அப்படி சொன்னாதானே உங்க மலையாளத்துல புரியுது. ஆமா, நேத்து ஏன் வரல? ഇന്നലെ രാത്രി ഞാൻ കഥ തുറന്നപ്പോ നിറയെ കൂർക്കാക്കള്. கூர்க்காவா? നിങ്ങളുടെ അച്ഛനും ചേട്ടന്മാരും. எங்க அப்பனுமா? அந்த ஆளுக்கு கொடுத்தாரா? நேத்து ராத்திரி தங்கப்பாண்டி தന്നു. அங்க பாண்டி குரங்கு பாண்டி. இந்த வீட்டுல அப்ப அண்ணன் எல்லாம் ராட்சன் ஆயிட்டாங்க. வச்சுக்க. தாலி விழுத்துல வரட்டுமா? தேங்க்ஸ் எதுவும் கிடையாதா? இதான் மிச்சம். சதிக இப்பெல்லாம் உங்களை பார்க்க முடியறதில்ல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க. வேலைக்காரியா அவ? தேவதை, சமையல் கட்டு தேவதை. அவ நான் எனக்கு எவ்வளவு உயிர் தெரியுமா? உண்மையை சொல்லு யசோதா, உனக்கு என்ன பிடிச்சிருக்க? யசோதா, நான் சொன்னா நீ எதையும் செய்வியா? இந்த தண்ணியில குதி. குதிக்கவா? குதி. இங்க யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க, குதி. யோ, என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த படித்தார் எனக்கு எழுதி தரியா? கண்டிப்பா எழுதி தர யசோதா. ஆனா எங்களுக்கெல்லாம் காலையில ஒரு 4-5 சொம்பு தண்ணி அனுப்பிச்சிரு. நீங்களும் வாங்க, குளிங்க, வாங்க, குதிங்க. யசோதை, நான்
44, 45, 46, 47, 48. 48ல எந்திரிச்சிட்டீங்களே. உங்களை விட நான் அதிக நேரம் மூழ்கி இருப்பேன். அப்படி நீ தண்ணியில என்ன விட அதிக நேரம் மூழ்கிண்டா உன்னைய நான் கட்டிக்கிறேன். பொய் இல்லையே. தண்ணி சாச்சியா தண்ணியில வச்சா கட்டிக்கிறேன். அப்ப ரெடியா? 1 2 என்ன நம்ம படித்துறையில கண்ட பொம்பளைங்க குளிக்கிறது, அத நீங்க வேடிக்கை பாக்குறது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அண்ணனுக்கு 2 வயசாச்சு. பேசாம இந்த யசோதா கழுதை கட்டி வச்சேன். கரெக்ட். கழுதைக்கு கழுதை ஒத்து போயிடும். நீங்க வாய மூடுங்க. அப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஐயோ உனக்கு தெரிஞ்சும் பேசாம இருந்தியா? இங்க பாருங்கடா, குலங்கோத்திரம் தெரியாத கண்ட கழுதைங்களை கட்டிட்டு வந்துட்டா ஒத்துக்கவே நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். அண்ணன் ஒருத்தன் வருவான், உன்னை கேரளா கூட்டு போறேன்னு சொல்லுவான். எல்லாம் ஏன் செட்டப் தான், ஒண்ணும் பயந்துடாத. எந்த கொல்லுக்கு போனோம்? சொர்க்கத்துக்கே போக போறோம். அதுக்கு அவளா வெக்க புடிங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறியா? பாவம், புடுங்குற கை புண்ணா இருக்குமே. நீ விடு, நான் புடுங்குறேன். நான் புடுங்காததா? மாமா இது எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நெல்ல மாமா, அத்தை விளக்கேத்து சொன்னாங்க. ஓடு சொன்ன என்ன சொல்ற? விளக்குக்கு திரி போடணுமே மாமா. திருச்சி போட வேண்டியதானே? எனக்கு திரிக்க தெரியாது மாமா. இப்படி வச்சு இவ்வளவுதான். இவ்வளவுதானா? நீ பொம்பளை மாதிரி நடந்தா இதெல்லாம் தெரியும். புடி இது எதுக்கு ஜெட்டு மாதிரி பறக்குற? என்னது ஜெட்டியா? ஜெட்டு மாதிரி சொன்னேன். திக்குனுச்சு. நான் கிளம்புறேன். ஐயோ இது மாமா, 2 விளக்கு ஏத்தணும். 5 5 10. சரி சரி, ஒரு பந்தயம். நீ 5 நான் 5. யார் ஃபர்ஸ்ட் திரிக்கிறான்னு பாப்போமா? இப்ப தேவையா? புடி மாமா. என்ன மூடு. நீ தானே இருக்கா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ வரல மாமா. இந்த 5 திரி ரெடி. விளக்கு ஏத்து. இத போத்து. பஸ்ஸுக்கு நேரமாச்சு. அவளா இந்த இத வச்சுக்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கா, அவன் ஊமன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. சரி, ஊருக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடு. ஏன் போயிட்டா அம்மாவுக்கு கஷ்டம் இல்ல? இல்லையா பின்ன, எனக்கு இஷ்டமான வேலைக்காரியாச்சே. போனமா வந்தமான்னு இருக்கணும். போயிட்டு சீக்கிரமா வந்துடு. சரிமே. போமா. பயப்படாத, உன்னை ஒண்ணு நான் கடிச்சு தின்னுட மாட்டேன். வேகமா வா. சொன்னா கேளு. வா வா. டேய், உன்னை அந்த பக்கம் தான் வர சொன்னேன். இந்த பக்கம் வர. நீ அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க சார், அதனாலதான் இந்த பக்கம் வந்தேன். உங்ககிட்ட எல்லாம் சவகாசம் வச்சு பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். இந்த பணத்தோட நம்ம பந்து தீர்ந்து போச்சு. இது ஒண்ணும் தங்கமல ரகசியம் இல்ல, எல்லாத்தையும் சொல்லலாம். எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. போட கேட்டேன். எப்படி பொறுக்கி யாரு? அதான கேட்டேன். திக்குனுச்சு. அடுத்த ரேவதி நட்சத்திரம் வளர்ந்து வரதுக்குள்ள நம்ம ஒண்ணு சேர்ந்தலாமா?
விடியலும் நம் வசமாகுமே உலா போகும் சூரியன் நம்மை தேடுமே புதுமையை நாடி நடந்தாலே புரட்சி மலர்கள் வழியில் பூக்குமே பெண்மேகமே வானை நீரும் மோகத்தால் தள்ளாடுதே விண்மீனை சீண்டுதே புதியுகம் காணவே மதுமழை தூவுதே வெள்ளி நிலாவே மோழியே முத்தாடுதே. என்னங்க அச்சன் கதவு பூட்டி போய் நம்மள எங்க புறத்து போவோம்? எதுக்கு பொறுத்த போனோம்? பைப்பெல்லாம் பார்த்து கந்து இருக்காரு. தள்ளி போன நம்ம சாந்தி முகூர்த்த முடிக்க இதை விட அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஐயா இது எந்த பாஷையில புரிய வைக்கிறது? ஓகே, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்லயே ஆரம்பிக்கிறேன். യജമാനെ ശരീരത്തിന് സുഖമാണോ? എന്താ എന്റെ മോൾ പവളത്തെ പാത്ത് വളരെ നാളായി, അതാണ് വേദന. മുതലാളി ശരീരം നന്നായി സൂക്ഷിക്കണം. ഞാൻ നാളെ ചക്കലോടുമായിട്ട് തമിഴ്നാട്ടിലേക്ക് പോകും. എടോ നീ തമിഴ്നാട്ടിക്ക് പോറിയാ? അതെ. അപ്പോൾ എന്റെ മോൾ പവളത്തെ പോയി പാര്. ചേട്ടാ നമ്മുടെ മോക്ക് നേന്ത്രപ്പഴം വലിയ ഇഷ്ടമാണ്. ഒരു കൊല കൊടുത്തയക്കാം. എന്താ ഒരു കൊല? 10 കൊല കൊടുത്തനുപ്പ്. എടോ നേന്ത്രപ്പഴം, മാമ്പഴം, ചക്കപ്പഴം എല്ലാം കൊണ്ടുപോയി കൊടു. പിന്നെ എന്റെ മോളെ പാത്ത് അച്ഛനും അമ്മയും വളരെ സോയിച്ചെന്ന് പറ. എന്താ എന്താടാ തലയാട്ടി പോടാ. ஓய் என்ன புது குழப்பம்? யார் அது மாதவன்குட்டி? മാധവൻകുട്ടിയോ? അത് ഞങ്ങളുടെ ലോറി മാമനാ. லாரி மாமனா? என்ன உங்க வீட்டுல லாரிக்கு அத்தை மாமலாம் வச்சிருக்கீங்களா? അതല്ല, ഞങ്ങളുടെ ലോറി മാമ എന്റെ സ്വന്തക്കാരാ. എന്റെ അച്ഛന്റെ ലോറി അവരുതാ ഓട്ടും. சொன்ன வேலை எல்லாம் செய்யும். இப்ப நான் என்ன செய்ய? ஐயோ அடேங்கப்பா, எவ்வளவு பெருசா வளர்ந்துடுச்சு வெண்டைக்காய். എന്താ ഇവിടെ? வெய்ய நேரத்துல வெண்டைக்காய் தோட்டத்துல வேத்து மனுஷன் இல்லாத நேரத்துல விடல பொண்ண பார்க்க ஒரு ஆம்பளை வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? എന്താ അർത്ഥം? புரியல. வீட்டுல கிடக்குதே மூதேவி, அதான் என் பொண்டாட்டி கிழவி. அவளோட இம்சை தாங்க முடியல. நீயும் நானும் தனியா சந்திச்சு பேச விடவே மாட்டேங்கிறா. அதனால்தான் உன்னை தேடிக்கிட்டு தோட்டத்துக்கே வந்துட்டேன். எதுக்கு? எதுக்கா? கைய நீட்டு. பாவம், வெண்டைக்காய் மாதிரி எவ்வளவு அழகா இருக்குது விரல். என் மனசு கேட்கல. அதனால ஆசையா தங்கத்துல ஒரு மோதிரம் செஞ்சு கொண்டாந்து இருக்கிறேன். நீட்டு மாற்றேன். நீட்டு, அட நீட்டு. ஐயோ, அடேங்க அப்பா, நீ என்ன நெருங்க ஆரம்பிச்சிட்ட. எவனோ ஒரு பையன் வரான், நேரங்காலம் தெரியாம. நான் வரேன். இனிமே அடிக்கடி இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வரேன். நான் அருணா கயிறு கேட்டாலே 6 மாசம் பொருத்தம் வாங்கி தருவான். உனக்கு அரப்போன்ல மோதிரமா? இன்னைக்கு வைக்கிற வத்தியில மவனை பத்திக்கின்னு எரிய போற பாரு நீ. லாரி மாமா, லாரி மாமோய், லாரி மாமா. ആരാടാ അവൻ എന്നെ ഇത്ര പ്രിയമായി വിളിക്കുന്നത്? நீங்க லாரி மாமாவா? മാപ്പിളേ, நிஜமா மாமாவா? എന്റെ മാപ്പിളേ, മാപ്പിളേ, மாமா. മാപ്പിളേ. வாங்க. ஏன் மாமா, டேங்க் ஃபுல் பண்ணோம்னா எவ்வளவு லிட்டர் தேவைப்படும்? 250 ലിറ്റർ താങ്ങും. அம்மாடி 250 லிட்டரா? വണ്ടി ബോംബെയിൽ പോണല്ലേ, അത്രയും ലിറ്റർ ഇട്ടാലല്ലേ ഓടൂ. நான் இந்த டேங்க பத்தி கேட்டேன் மாமா. ആ ചാരക്ക് പോർത്തത് நம்ம ஊர் சரக்கு எப்படியே 4 റൗണ്ട് പിടിക്കും. இதுவே 5வது ரவுண்ட் ஆச்சே. ആ എത്ര സ്റ്റഡി ആയിരിക്കണം. അപ്പോ പവിഴം വീട്ടിലില്ല. சரக்கு உரக்குள்ள நினைக்கிறேன். ஏமாமா, நான் அப்பவே சொல்லிட்டேன்ல பாவன திருவிழாக்கு போயிருக்கானே, மறுபடியும் கேட்டு இருக்கேன். இது சைட்டா ஏத்து. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க. இது நக்கிக்க. எப்படி? ஏய், கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. கவலையே படாத. எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம விஷயம் யாருக்கும் தெரிய போறதில்ல. உங்க லாரி மாமால அந்த ஆள் வந்தாரு. அவரை வழியிலேயே ஸ்டாப் பண்ணி ஃபுல்லா தொப்ப நிறைய குடிக்க வச்சுட்டு அனுப்பிச்சு வச்சிட்டேன். அந்த ஆள் மனுஷனா? மொடா குடிய
அவன் குடிச்சதுக்கு ஒண்ணு பாம்பாய் போனோம், இல்ல ஸ்ட்ரைட்டா பரலவன் தான். അയ്യോ ചാരയും കുടിച്ച് ലോറി മാമ നേരെ ബോംബെക്ക് പോയില്ല, ഇങ്ങോട്ട് വന്നു. ஐயோ ആ ഇങ്ങോട്ട് വന്ന് എന്റെ കൈ പിടിച്ച് അഴുത്, പിന്നെ അമ്മയും കണ്ടിച്ച്. அம்மா வர பார்த்தனா? അത് മാത്രല്ല എന്നെ കണ്ട് വേലക്കാരന് തെഞ്ചു, പിന്നെ ഒന്നും പറയാതെ അഴുതിട്ട് പോയി. ஐயோ ദേ പനി അടിച്ചു. என்னம்மா நீ பன்னி அடிச்சு மாடு அடிச்சுன்னு புரிய முடியா சொல்ல? யார பன்னி அடிச்சது? അവർക്ക് தான். അമ്മ ഉങ്ങളെ വേഗം വിളിച്ചു. വരൂ. எங்க பண்ணி யார பண்ணி அடிச்சது? இந்த வீட்டுல உங்களை தவிர வேற ஏது பண்ணி? இவளுக்கு தான் ஜுரம் அடிக்குது. ஜுரமா? பண்ணி அடிக்குதுன்னு சொன்னாலே. ஓஹோ, மலையாளத்துல பண்ணி அடிக்க, தமிழ்ல ஜுரம் அடிக்குதா? இப்ப பையனுக்கு வெப்பநிலை எப்படி இருக்குது? ரொம்ப சூடா இருக்குங்க. அம்மா, நான் இதுக்கு மேல மறைக்க விரும்பல. பவுன் நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. ஆமாம்மா, கேரளால ஒரு பஞ்சாயத்துல 3 மாசம் முன்னாடி தாலி கட்டினேன். என்னடா சொன்ன? எழுந்திருடி, எழுந்திரு. ஆய், அம்மே. அம்மா. வேணாம்மா. நீங்க அங்கே நில்லுங்க. வேணாம் ப்ளீஸ். அப்பா அண்ணா வாங்க, சொல்லு அம்மா. என்னடா ஒண்ணுல்ல. அவ்வளோ? அந்த இடத்துல வாழைக்கண்ணு ஒண்ணு புதுசா முளை விட்டு இருக்கு, அதுக்கு நிறைய தண்ணி ஊத்து. சரி. ஐயோ, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு சொன்னாளா? அவளை எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. கல்யாணம் ஆகாத 3 ஆம்பளை வச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணையை தங்க வைக்கிறது எவ்வளவு தப்புன்னு தெரிஞ்சுதா? முதல்ல அவ சொந்தக்காரங்களை வர சொல்லுங்க. குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது சரியில்லை. 4 போட்டு கேட்கலாமா? ஐயோ, எங்கேயாவது பட்டு செத்து போயிட்டாள்ல, மொத்த கேரளாவும் புறப்பட்டு வந்துடும். அப்ப என்ன பண்றது? சரி, முதல்ல வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை விசாரிங்க. டேய் பெரிய பாண்டி, என்னடா தங்க பாண்டி? ஒத்துக்கோ, மறைக்காத. நீதான் இந்த தப்பு பண்ணிருக்க. ஐயோ, நான் தப்பு பண்ணணும்னு நினைச்சேன்டா, ஆனா இன்னும் அந்த தப்பு பண்ணலடா. அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. உன் மூஞ்ச பார்த்தா தான் தப்பு பண்ண மாதிரி தெரியுது. என் முகமே அப்படித்தான்டா, தப்பான முகம், அப்பா மாதிரி. டேய், உங்கள யாராவது தப்பு பண்ணி இருந்தீங்க, நான் பொல்லாதவளாயிடுவேன். நாங்க பவளத்துக்கிட்ட பண்ண ஒரே தப்பு சிரிச்சு சிரிச்சு பேசுனதுதான். சிரிக்க பேசுறதுனால பொண்ணுங்களுக்கு கடவாப்பல் வலிக்குமே தவிர கர்ப்பம் உண்டாகாதுமா. என்ன கிண்டலா பண்றீங்க? இறங்கி வாங்கடா. ஒண்ணும் தெரியாது. அடிக்காத. நில்லையா? என்ன பெருங்காயம் ஆயிடும். என்ன ஓட விடாத. நில்லையா? நில்லுங்கல. இரு. தாலி கட்டின புருஷனை துரத்தி தடிக்கம்பால அடிக்கிறியே, இது தர்மமா? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கொலையா பண்ணிருக்கலாம். நீ அனாவசியமா சந்தேகப்படுற. சந்தேகம் வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா சந்தோஷம் வெளியே போயிடும். வீணா சந்தேகப்பட்டு சந்தோஷத்தை அழிச்சிடாத. தருதலத்தனமான காரியம் செஞ்சுட்டு தத்துவமா பேசுற. இந்த பாரு, இந்த வயசுல நான் இப்படி ஒரு தப்பு காரியம் செய்வேனா? இல்ல செய்ய முடியுமா? மரியாதையா நீ இங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? நான் வரமாட்டேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. சத்தியமா நான் இந்த தப்ப செய்யல. நீ கெட்டுக்கு சத்தியம் வேறையா? இந்த காரியம் நீதான் செஞ்சிருப்ப. இல்ல, அப்படி என்ன நம்பலனா நாளைக்கு அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட முகத்தை பாரு. ஜாடைய வச்சு நீயே புரிஞ்சுக்குவ. வெக்கம் கட்ட ஜென்மம். சொல்லுடி, யாரு இந்த பாவத்தை செஞ்சது? யாரு சொல்லுடி? இந்த வீட்டாளா வெளியாளா? இத பாரு,
நான் உன் ஃப்ரெண்ட் மாதிரி கேக்குறேன். அடிபட்டே செத்துருவேன். யார் காரணம் சொல்லு. சொல்லேண்டி, சொல்லு. இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? யாரா இருந்தாலும் சொல்லு, அவனை வெட்டி போட்டுறேன். எப்படா வந்து இங்க வா. இப்ப அவ ஒண்ணு இல்ல ரெண்டு. யாரு? பவளம். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுதான் இருந்தேன். ஒண்ணு பண்ணலாம், அவளை கொண்டு போய் கொள்ளத்திலே விட்டுடலாம். உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நான் கொண்டு போய் விடுறேன். வேண்டாம், அங்க போய் அவ உன் பேரை சொன்னாள்ல, வீணா நீ மாட்டிக்குவே. எல்லாருமா சேர்ந்து அவளை உன் தலையில கட்டி வச்சிருவாங்க. என்னடா அவளை எதுக்கு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்க? எதுனா ஜெயிலா? ஆமா, ஜெயில் தான். வேற என்ன பண்ண சொல்ற? அவளை பார்க்க யாரையும் அனுமதிக்க மாட்டேன். அவளை கூட்டிட்டு போக சொல்லி அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட சொல்லியிருக்கேன். யாரு? மேனனுக்கா? யாரு? மேனனா? ஒண்ணு இல்ல. நான்தான். நம்ம குழந்தை எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்க? கவலையே பட்டுக்காத, எப்படி நான் உன்னை காப்பாத்துறேன். சரசமே, சரசமே, ಎಂದ ಎಂದ ಈ ಪಟ್ಟೆಯನ್ನು ഇവിടെ ಇಲ್ಲ വന്നിട്ട് 2 ദിവസമായി. ഈ തീക്കട നാരായണൻ ഇവിടെ വന്നിട്ടുണ്ടോ? ഇല്ല, എന്താ വിശേഷിച്ച്? ആ പട്ടി 2 വെട്ടിക്കളയണം. അയ്യോ, പോയി ഭഗവതിക്ക് കർപ്പൂരം കാട്ട്. ഞാൻ ഒരു മുഖ്യமான ജോലിയായിട്ട് പോയി വരും. അടാ, അവനെയും അവന്റെ കുടുംബത്തെയും. ஈஸ்வரா, இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண. உன் குழந்தைக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க காரணமா, இல்ல நீ முன்னாலேயே கெட்டு போனவளா? சொல்லு, சொல்லு. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர்னா என் மானமே போயிடும். உண்மையை சொல்லு. ஐயோ, எனக்கு மலையாளத்துல கேட்க தெரியல. அத்தை, ஏதாவது சொன்னாலா? இல்ல, ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம். பைய எடுத்துட்டு வர சொல்லுங்க, அவன் அண்ணன் வந்திருக்கா. ஆண்டவா. ஆண்டவன் உன்னை ஊமையாக்குனது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா உனக்கு வேற பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிடு. இந்தா. கவலையே பட்டுக்காத, எப்படி நான் உன்னை காப்பாத்துறேன். இவளை கூட்டிட்டு போங்க. டேய், எங்கடா போற? பாவம், அந்த பொண்ணு ரூம்லயே அடைப்பட்டு இருக்கு. அதான் சாப்பாடு எதுனா கொடுக்கலாம்னு. அந்த சாப்பாட்டை நீயே சாப்பிடு. அந்த பொண்ணை அவ அண்ணன் வந்து அழைச்சிக்கிட்டு போய். அண்ணனா? ஆமாண்டா, முதல்ல ஒரு தடவை வந்து கூட்டிட்டு போனானே, அதே அண்ணன் தான். எப்படி போனாங்க? ஆள் இங்கதான் இருக்கா, வா. பாரு. എന്താ പവളം, സുഖമാണോ? നീ ഇവിടെ സീക്കിരം കിടക്കുമെന്ന് ഞാൻ നനച്ചില്ല. ഇവന്റെ ലെറ്റർ കണ്ട് ഞാൻ പറന്നു വന്നു. பெரிய பாண்டி, தங்க பாண்டி, பவளத்தோட அண்ணன் அவளை கூட்டிட்டு போறான். பதவி போய் சின்ன பாண்டி பின்னால ஓடிக்கிட்டு இருக்கான். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சீக்கிரம் வாங்கடா.
விஷயம் இல்லாம இவளை திரும்ப கூட்டிட்டு வர மாட்டீங்களே? இவ குழந்தைக்கு அப்பா யாரு? இவளோட அண்ணன் சொல்லி கூட்டிட்டு போனவன் இவளுக்கு அண்ணனே இல்ல. நான் கேட்டது அது இல்ல. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சின்ன பாண்டி. சின்ன பாண்டியா? இத நான் நம்ப மாட்டேன். இல்ல, பவள என் பொண்டாட்டி தான். இருக்காது, இருக்கவே இருக்காது. நீங்க அவளை காப்பாத்த தானே போய் சொல்றீங்க. இந்த அடிக்கிற வேலை கொல்ற வேலை வேணாம். இவன் நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு எனக்கு யாருடைய சம்மதம் தேவையில்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. கவிதா, கவிதா, நில்லுமா. கவிதா, கேளுமா. Please, கவிதா, நான் சொல்றதை கேளு. ஐயோ, பண்ணிக்கணுமா? கவிதா, கதவு தர. கவிதா, கதவு தரமா. கவிதா, கதவு தர. Please, கதவு தரமா. வா. கவிதா, நாங்க சொல்றதை கேளு. கவிதா, கதவு தர. கதவு தர. എന്നോട് ക്ഷമിക്കണം. നന്നായിരുന്ന കുടുംബത്തിൽ ഞാൻ വരെ വലിയ കഷ്ടമുണ്ടായി. ഇനിമേ എന്നെ കൊണ്ട് ഈ കുടുംബത്തിൽ എന്ത് പ്രശ്നവും വരില്ല. ഞാൻ പോവാ. നില്ല, நீ இங்க இருந்து போயிட்டா பிரச்சனை தீந்துருமா? எப்ப உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை ஒரு குழந்தைக்கு தாயாக்குனாரோ அப்பவே என் மனசுல இருந்து அவரை எடுத்துட்டேன். எனக்கு வரப்போறவரு எனக்கு மட்டும்தான் இருக்கணும். உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற இவரு உன் கூடவே இருக்கட்டும். ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் விட்டு கொடுக்க முடியும். இல்ல, കൊല്ലം അച്യുത മേനന്റെ പരമ്പരയിൽ വന്ന കൃഷ്ണൻ മേനൻ ഞാൻ. എനിക്ക് വലിയ ഗ്രാമമുണ്ട്. എന്റെ മോളാണ് ഇവൾ. എന്റെ വിധി ഞാൻ രണ്ട് തെറ്റ് ചെയ്ത്. ഒന്ന്, ഈ തീക്കട പരദേശിന്റെ പേച്ച് കേട്ടത്. ഇനിയൊന്ന്, ഊർ പേർ தெரியாத ഇവനുക്ക് എന്റെ മോളെ കല്യാണം കഴിച്ചു കൊടുത്തത്. എന്റെ മോളെ മഹാരാശിയായിട്ട് വാഴണമെന്ന് ഞാൻ ആശീർവദിച്ച് അനുപ്പി നിങ്ങൾ എല്ലാവരും കൂടി അവളെ ഒരു വേലക്കാരിയാക്കി. நில்லுங்க. இந்த பூங்குளம் மீனாட்சி அம்மா கை அசைச்சா 8 கிராமமும் கட்டுப்படும். உங்க பொண்ணை நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். ஆனா என் குடும்ப வாரிசு உங்க மக வயித்துல வளர்ற என் பேர குழந்தைய விட்டுட்டு போங்க. ദീർഘ സുമംഗലി ആയിട്ട് കരയണ്ട മോളെ. ஏமா, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் கேட்ட போதெல்லாம் நீ சொல்லவே இல்லை. கடைசியில அவன் வாயாலே சொல்ல வச்சுட்டேன். என் மருமக புத்திசாலி. എന്റെ ദൈവമേ, ഗുരുവായൂരപ്പ, നീയാണ് രക്ഷിക്കണം. മാപ്പിളെ, மாமா, മാപ്പിളെ, மலையாள மாமா. മാപ്പിളെ ജമായിച്ചിട്ട്. நாங்க 2 பேரும் கொல்ல வரட்டுமா? எதுக்கு? അല്ല, എങ്ക രണ്ടുപേർക്കും അവിടെ സുന്ദരിയായിട്ട് ഒരു പെൺകുട്ടിയെ കല്യാണം കഴിക്കാൻ വേണ്ടി.